கழுத்துல ஏறுற 2வது தாலி தான் எனக்கு நிலைக்கும்னு யாரோ ஒரு சித்தர் சொன்னதா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ இந்த தாலி எனக்கு நிலைக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது நீயா எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை, இது எனக்கு நிலைக்கணும். எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முயற்சி பண்றேன். எதுவும் தப்பாயிடாம நீதான் பாத்துக்கணும். சின்ன தம்பி, நீங்க எனக்காக எடுத்துட்டு வர புடவையும் ஜிமிக்கியும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்க கையால வாங்கிக்கிற சந்தோஷம் மாதிரி வருமா? இன்னைக்கும் என்னால நேரடியா வாங்க முடியாதுதான். ஆனா உங்க அம்முக்கு நீங்க வாங்கினது அவகிட்ட சேர்ந்துருச்சுங்கிற திருப்தி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான் சின்ன தம்பி. உங்க சந்தோஷத்தை பார்க்கறதே எனக்கு சந்தோஷம்தான். டேய் அண்ணே, சீக்கிரம் மாத்துடா. நான் இங்க நிக்கிறத எவனாவது பார்த்து அந்த அபிராமி அம்மாட்ட போட்டு விட்டானா அந்த அம்மா என்ன பாக்குற இடத்துலயே சுட்டு தள்ளும்டா. அண்ணே ஒரு 2 நிமிஷம். சீக்கிரம். என்ன பயந்து பயந்து வாழ வச்சுட்டாளடா. டேய், அந்த சின்ன தம்பிய மட்டும் உயிரோட விடக்கூடாதுடா. அபிராமி அம்மா விட்டு வேலைக்காரன் பாத்துட்டானே. ஹேய், நீங்க தான் சுத்திட்டு இருக்கியா? இருடா வரேன். டேய், அப்படியே அவனை ஒரு எத்துடா. பெரிய எத்துடா. டேய், அவனை அடிச்சு பொட்டலம் கட்டி தூக்கி வீசுடா அவனை. ஏய், ஏய்!
என்னடா சொன்ன? பொட்டலம் கட்ட சொன்னேல, வாடா வந்து கட்டுறா. ஏய், ஏய், ஏய்! என்னடா யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? பெரிய எவ மாதிரி பேசுன? வாடா வாடா வா வாடா வாடாங்கறல்ல, வாடா. ஏய், ஏய், ஏய் வாடா வாடா வா ஒண்ணு. ஏய் ஏய்! அண்ணே, ஏய், ஏய்! அண்ணே, வெடி புடிச்ச மாதிரி கத்துறானே, ஓடிடலானே. எல்லாரும் வாங்கடா, வாங்க, வாங்க. வாடா. ஏய் ஏய் ஏய்! நில்றா! எந்திரா. என்னடா டேய்? ஆ? உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா நாச்சியார் அம்மாவுக்கே விஷம் வச்சிருப்பேன். ஆ? இன்னைக்கு உன் கதைய நாச்சியார் அம்மாவே முடிப்பாங்கடா. அன்னைக்குதான் ஓடி தப்பிச்சிட்ட, இப்ப ஓடுறா பாப்போம். ஓடுறா. வேணாடா, நீ என்ன பத்தி தெரியாம மோதுற. முதல்ல கைய விடுறா. ஏய், உன்னை பத்தி தெரிஞ்சுக்க என்னடா இருக்கு? ஆ? நீ என்ன பெரிய இவனா? ஏய், போடா போ.